இது தமிழ் ஒன் ஃபிலிம் சேனல். இந்த சேனலில் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது நம்ம வீட்டுக்குள்ளே இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்ப்போம். அது மாதிரி வீட்டுக்கு வெளியே பால்கனியில் ஒரு சில பேர் இன்டோர் பிளான்ட்ஸ் வளர்ப்போம். அந்த பிளான்ட்ஸே ஃபஸ்ட்டு பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக தான் இருக்கும். இன்டோர் அப்படின்னு சொல்லும்போது அந்த பிளான்ட்டுக்குன்னு உண்டான ஒரு தனி லுக்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு இலைகளுக்குமே ஒவ்வொரு அந்த இலைகளுக்கு உயிர் இருக்கிற மாதிரி அந்த இலைகளுக்கு பயங்கரமான ஒரு அட்ராக்டிவாக நம்ம பார்க்குறதுக்கு உண்டான சக்தியும் அந்த பிளான்ட்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அப்படி ஒரு பிளான்ட்டை நம்ம இன்னுமே அலங்காரப்படுத்துறதுக்கு நான் இப்போ ஒரு பிளான்ட் அலங்காரம் பண்ணுறதுக்கு ஒரு 3 கலர்ஸில் ஸ்டோன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஸ்டோன்ஸை நம்ம இப்போ அடுக்கி வைக்கலாம். இப்போ நான் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிளான்ட்டு இது பார்த்திங்கன்னா என்ன சொல்கிறது, ரொம்ப ஒரு அப்படியே ஃபுல் க்ரீனாக இருக்கும். நடுவில் மட்டும் வெயின் மட்டும் இதோட பிங்க் கலரில் இருக்கும். அங்கே அப்படியே சின்னதாக ஒரு டாட்டாக இருக்கும். சரிங்களா, இதுதான் ஸ்டார் டஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அக்லோனிமால இது ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி. இதில் இப்போ நான் ஸ்டோன் அடுக்கி வச்சிட்ருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 3 பார்ட்டாக பிரித்து நம்ம 3 கலர்ஸ் அடுக்க போகிறோம். க்ரீன் வித் ஸ்கை ப்ளூ வித் அண்டு என்ன கலர் அப்படின்னா ஆரஞ்சு கலர். ஸோ இந்த 3 கலரும் சேர்ந்து நம்ம அடுக்கி வச்சுட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ நான் க்ரீன் அடுக்கி வச்சிட்ருக்கேன். எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். ஃபுல்லாக அடுக்கி வச்சதுக்கப்புறம் நான் ஒரு 4 பிளான்ட்ஸுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கலர் ஸ்டோன்ஸ் வச்சு நான் டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இதை பார்க்கும்போதே உங்களுக்கே ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு லுக்கு தெரியும். பார்த்தோடனே அந்த பிளான்ட் பார்த்திங்கன்னா நம்ம அதை பார்த்துட்டே இருக்கணும்னு தோன்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகும். இன்னொன்று பிளான்ட் இந்த மாதிரி நம்ம வளர்க்கும்போது இன்னும் அடுத்தடுத்து நம்ம இன்னும் நிறைய பண்ணணும், நிறைய பிளான்ட்ஸ் இந்த மாதிரி வளர்க்கணும் அப்படிங்கிற ஒரு அட்ராக்டிவ்னஸும் நமக்கு ஒரு மைண்டில் ஒரு திங்க்கும் தோன்ற மாதிரி இருக்கும். இப்போ ப்ளூ கலர் நம்ம அடுக்கி வச்சாச்சு. இப்போ நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது லாஸ்ட்டு ஃபைனலாக ஆரஞ்சு கலர் அடுக்கி வச்சுட்ருக்கேன். ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்படி அடுக்கி வைக்கிற மூலிமா இந்த அக்லோனிமா அப்படிங்கிற வெரைட்டியில் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிளான்ட்ஸ் வரக்கூடிய ஒரு வெரைட்டி தான். அதுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இப்போ ஃபஸ்ட்டு பிளான்ட் செகண்ட் பிளான்ட் இப்போ தான் வந்துட்டுருக்கு. அதுக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்குமா? அந்த கல்லானது பார்த்திங்கன்னா குட்டி நம்ம ஸ்டோன்ஸ் தான் அடுக்கிறோம். ஸோ அதில் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் வராது. பக்கத்தில் பிளான்ட்ஸ் ஃப்ரீடமே இருக்கும். கொஞ்சம் கல் மேலே எம்புற மாதிரி இருக்கும். அந்த டயத்தில் நம்ம அங்கே இருக்க அந்த ஸ்டோனை மட்டும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது இன்னொரு டிசைன் நான் போட்டு வளர்த்துருக்கோம். ஸோ ஸ்டோன் அடுக்கி வச்சுருக்கோம். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது சூப்பராக இருக்குது. அடுத்ததாக இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறது ஒரு ஆரஞ்சு கலரில் ஃபுல்லாக ஸ்டோன் வச்சுட்டு அதில் ஹார்ட் ஷேப்பில் ஒரு டெக்கரேஷன் பண்ணோம். இது ஒரு இதாக இருக்குது பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. பொதுவாக அக்லோனிமா நல்லா ஹைட்டான வெரைட்டியில் இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணும்போது நல்லாவே தெரியும். அடுத்ததாக நல்ல ஒயிட் ஸ்டோனில் ஒரு க்ரீன் கலரில் நல்ல ஒரு அட்ராக்டிவாக உள்ள ஒரு ஃப்ளவர். அந்த பிளான்ட்லேயே பார்த்திங்கன்னா அது ரெட் விதுரி அப்படின்னு சொல்லுவோம் அந்த பிளான்ட்டோட நேமு, அக்லோனிமாவோட வெரைட்டி. இதில் அந்த 2 கலர்ஸ் இருக்குது. அந்த 2 கலர்ஸையும் மென்ஷன் பண்ணி அதுவும் ஒரு லுக் கொடுக்குற மாதிரி அது ஒரு இது பார்த்திங்கன்னா. இப்போ நான் 4 இது உங்களுக்கு காமிச்சிருக்கேன். எந்த அளவுக்கு இந்த மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பிளான்ட்டை அலங்காரப்படுத்தலாம். நீங்களே சொல்லுங்கள், இந்த மாதிரி நல்ல ஒரு அட்ராக்டிவாக ஸ்டோன் டெக்கரேஷன் பண்ணி நம்ம வீட்டுக்குள்ளேயோ பால்கனிலையோ வீட்டுக்கு முன்னாடியோ பிளான்ட்ஸ் வளர்க்கும் போது எந்த அளவுக்கு அட்ராக்டிவாக இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கிறது பிடிச்சிருக்கா? நீங்களும் உங்கள் வீட்டில் உள்ள பிளான்ட்ஸை இந்த மாதிரி நீங்கள் டெக்கரேஷன் பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். விவசாயம் செழிக்கட்டும்.